ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 19ல் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு தான் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த கிளாஸ் வந்து பார்ட் 1. பார்ட் 2 கிளாஸில் வந்து நான் ஃப்ரேமில் கிளாத்தில் நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த பார்ட் 1 கிளாஸில் வந்து நான் பென் இல்லைனா பென்சில் வச்சு போடுங்க, நான் பெனில் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வாட்டர் ஃபில்லிங்க்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பானி ஸ்டிச் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸ்லீவ்லலாம் நீங்கள் நிறைய பானி ஸ்டிச் பார்த்துருப்பீங்க. நிறையா வாட்டர் ஃபில்லிங் மாதிரி போட்டு அதில் வந்து ப்ரைடல் ஸ்லீவ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஹெவி ஒர்க்காக இருக்கும். அந்த இடத்துல இந்த வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டிச் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. இது வந்து நம்ம எடுத்ததும் வந்து த்ரெட்டில் போட முடியாது. அதுக்காக தான் வந்து நான் பென்சிலில் போட்டு பெனில் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு ஹார்ட் ஷேப்பு போட்டிருப்பீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் ஹார்ட் ஷேப்பை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஹார்ட் ஷேப்புக்கு என்ன பண்ணுவோம், கீழே கொண்டு வந்து ஜாயின் பண்ணுவோம். இதை அப்படியே கொண்டு வரக்கூடாது. இது அப்படியே கொஞ்சம் கிராஸாக கீழே கொண்டு வந்து அப்படியே நம்ம இந்த பக்கம் ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி கொண்டு போகணும். இந்த ஹார்ட் ஷேப்பை தான் நம்ம வந்து கீழே ஜாயின் பண்ணாமல் போடுறோம். நீங்கள் நல்லா பாருங்கள், நான் எப்படி போடுறேன் அப்படின்னு பாருங்கள். மேலே வந்து அந்த வளைவு மாதிரி, இந்த தமிழ் லெட்டர்லாம் ஐலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வளைவு மாதிரி வந்திருக்கணும். அந்த மேலே இருக்கிற இடத்துல ஷார்ப்லாம் வரவே கூடாது. இந்த மாதிரி வளைவு வந்தால் தான் நம்ம த்ரெட்டில் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நீங்கள் ப்ராஜெக்ட்டும் பண்ணுவீங்க. நான் இதில் ப்ராஜெக்ட்டும் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நான் வந்து கிளாஸஸில் சொல்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் இப்போ நான் லைனில் போட்டு காமிச்சேன். இப்போ நான் லைன் போடாமல் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுனாலும் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். நம்மளோட கை வாட்டம் தான். அதுக்காக தான் நான் வந்து பெனில் போட்டு இல்லைனா பென்சிலில் போட்டு ட்ரை பண்ணுங்கள். கை வந்து பழக்கமாகும். நம்ம பென்சில் இல்லைனா பெனில் போடும்போது நமக்கு வந்து எப்படி போடுறது அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்போ நீங்கள் நீடிலில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக நம்ம கையை வளைச்சி நம்ம கொண்டு போகலாம். அதுக்காக தான் வந்து நான் பெனில் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் நான் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு இதில் ஒரு ஹோம்ஒர்க் இருக்குது. நீங்கள் வந்து பென் இல்லைனா பென்சில் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பாக்ஸ் போட்டுக்கணும். பாக்ஸ் போட்டுட்டு இந்த ஸ்கொயர் ஷேப் ஃபுல்லாக எவ்வளோ நீங்கள் வந்து பானி ஸ்டிச் இந்த வாட்டர் ஃபில்லிங் வந்து ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். செகண்ட் எதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, சர்க்கிளில். இதே மாதிரி தான் தேர்டு ட்ரையாங்கிளில். இந்த 4-5 ஷேப்ஸ் நான் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த கிளாஸ் வந்து நான் ஸ்டிச் வந்து த்ரெட்டில் போட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஷேப் என்ன அப்படின்னா, ஒரு நெக் மாதிரி. நெக்கில் வந்து நீங்கள் போட்டு எனக்கு அனுப்பணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயரு, செகண்டு சர்க்கிள், தேர்டு ட்ரையாங்கிள், ஃபோர்த்து வந்து நெக் டிசைனில் எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் போட்டு ஃபஸ்ட்டு பென் ஆர் பென்சிலில் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச்சில் போட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா, வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ்லாம் உடனே பார்க்க முடியும். நம்ம ஆரி கிளாஸ் மட்டும் எடுக்கலை, ஃப்ரீயாக ஆரி கிளாஸ், மெஹந்தி கிளாஸ் அண்ட் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் இதில் ஏதாச்சும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணினீங்க அப்படின்னா நான் டீட்டெயில்ஸ் சொல்லிடுவேன். இப்போ நான் எப்படி போடுறோம் அதே மாதிரியே ஃபுல்லாகவே நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்களுமே ஃபுல்லாக இந்த ஸ்கொயர் ஷேப் ஃபுல்லாக, சர்க்கிள் ஃபுல்லாக எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலுமே தயங்காமல் கேளுங்க. இப்போ பாருங்கள் நான் எப்படி போடுறேன் அப்படின்ட்டு. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. இப்போ இதை விட ரொம்ப சின்ன சைஸ்லலாம் கூட போடலாம். ஸ்லீவ்லலாம் வரும்போது ரொம்ப சின்ன சைஸில் போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். பெரிய சைஸில் ட்ரை பண்ணுறத விட ரொம்பவே சின்ன சைஸில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ்லலாம் போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம பெரிய சைஸில் போட்டோம்னா சின்ன சைஸில் வந்து வராது. நம்ம சின்ன சைஸில் போட்டுட்டோம் அப்படின்னா பெரிய சைஸ் கூட நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நம்ம பெரிய சைஸ்லேயே போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா சின்ன சைஸில் வரது வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். நீங்கள் வந்து சின்ன சைஸ்லேயே வந்து ஸ்மால் சைஸ்லேயே வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் சின்ன சைஸ் வரல அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்மாலாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இந்த 4 ஷேப்ஸும் முடித்ததுக்கப்புறம் 5th வந்து அந்த லைன் போட்டு நான் இப்போ எப்படி போட்டிருக்கனோ அதே மாதிரியே போடுங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கேளுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. உங்களுக்கு நம்ம கிளாஸ் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ட் 2 கிளாஸ் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.